ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த சென்னையிலேருந்து மும்பை வரதுக்கு தான் இந்த கருநிலக்காரனுங்க கடுப்பேத்திட்டானுங்கன்னு பார்த்தா, இந்த ஆம்ஸ்டர்டாம்லேருந்து டொரண்டோ வர்றதுக்கு இந்த கேஎல்எம் விமான நிறுவனம் வெறுப்பேத்திட்டாங்க. 3 மணி நேரம் தாமதம். இவனுங்க எவ்வளோ நேரம் வேணா தாமதப்படுத்தலாம், நாம தாங்கிக்கணும். ஆனால் நாம கொஞ்ச நேரம் தாமதமாக வந்தோன்னு வச்சிங்களேன், இவனுங்க தாண்டவம் ஆடுவானுங்க. வேற வழி, 3 மணி நேரத்துக்கு அப்புறமா விமானத்தை எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த விமானத்து உணவை விமர்சனம் பண்ணணும்னு ஆசை. சரி, கேஎல்எம் விமான நிறுவனத்தோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க கொண்டு வந்த உணவு தட்டில் 2 கொள்கலன் இருந்தது, அதாவது கண்டெய்னர்ஸ். ஒன்று அலுமினியம், இன்னொன்று நெகிழி. அந்த நெகிழி கொள்கலன்ல பாலாடை கட்டி, அதாவது சீஸு, ஆலிவு, அப்புறம் சிவப்பா துவையல் மாதிரி ஒன்று இருந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஓரமா சிவப்பா குட்டி குடமிளகாய்க்குள்ள இந்த பாலாடை கட்டி பனிக்குழைமம், அதாவது கிரீம் சீஸ் இருந்தது. கூடவே ஒரு ரொட்டி துண்டும், அது கூடவே இன்னொரு பாலாடை கட்டியும் இருந்தது. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, இது அலுமினியம் இல்லப்பா, இதுவும் நெகிழி தான். அதுக்குள்ள கோழிக்கறி இறைச்சி, மஞ்சா சோறு, கொஞ்சம் கேரட்டும் இருந்தது. பார்க்கும் போதே ஒரு சுவையற்ற உணவு மாதிரி தெரிஞ்சதேப்பா, அதாவது பிளாண்ட் ஃபுட். சரி, கொடுத்த முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம். வேற ஏதாவது கேட்டா நம்ம கிட்ட மூஞ்ச கட்டுவாங்க இந்த விமான பணியாளர்கள். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விமானத்துல இந்த வெட்டுக்கருவிகள், அதாவது கட்லரிஸை நெகிழி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மாத்திட்டாங்க, மரத்துலயும் இருக்குது, எக்குலயும் இருக்குது, அதாவது ஸ்டீல்ல. இந்த மென்தால், அதாவது டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேல போட்டு சாப்பிட உட்காந்தேன். உடனே வெள்ளக்கார மாதிரி சாப்பிடுறியப்பா அப்படிலாம் கேட்காதீங்க, நிறைய மேல சிந்துவேன். அதனாலதான் முதல்ல இந்த பாலாடை கட்டிய நெகிழியில இருந்து வெளியில எடுத்து கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் பாலாடை கட்டி, இதை ரெண்டையும் ஒட்டி சாப்பிட்டேன் நான். என்ன, இந்த ரொட்டியை கடிச்சு சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை வெளில வாங்கி உள்ள கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அடுத்து இந்த குட்டி குடமிளகாய்க்குள்ள இந்த பனிக்கட்டி குழைமம், அந்த கிரீம் சீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருந்ததுப்பா. அதுக்கப்புறம் இந்த சிவப்பா துவையல் ஒன்று இருந்தது சொன்னால, அதை சாப்பிட்டேன். அடேங்கப்பா, அருமையான சுவை. அது என்னன்னே தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆலிவ் எல்லாம் சாப்பிட்டேன். இந்த மாதிரி உணவுகள் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால இந்த உணவு உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து இந்த சோறுங்கரையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டேன். சுமாரே கொஞ்சம் சுமாரா இருக்கும். அதை விட சுமாரா இருந்தது இந்த சோறும் கறியும். இந்த மாதிரி விமான உணவுகள்ல, அதுவும் குறிப்பா ஐரோப்பிய விமான உணவுகள்ல சுவை அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும், அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதும் ஒண்ணு. வாய்ப்பில்லை ராஜா. கொஞ்சம் பசி இருந்ததுனாலையும் படத்தை பார்த்துனே சாப்பிட்டதுனாலையும் அந்த சுவை அந்த அளவுக்கு பெருசா தெரியல. எல்லாம் வலிச்சு சாப்பிட்டேன். எல்லாத்தையும் சுத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கூட கொஞ்சம் சக்கரை நோயை கொஞ்சம் குடிச்சிட்டு, அதாங்க இந்த செயற்கை பழரசம். எப்படா தர இறங்கி தரமான உணவு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு மனசு நினைச்சிட்டே படுத்து தூங்கிட்டேன். ஒரு 8 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா டொரண்டோ மண்ணை போய் சேர்ந்தேன். புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது பனி பொழியறதுக்கு. காத்திருப்போம்.